வந்து தனியாக உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இந்த மாதிரி விஜய் வந்து கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜோடியாக வந்து வந்திருக்கிறத பார்த்து காவேரி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் வந்து கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கார் வரலையான்னு கேட்குறாங்க. அது வந்துங்க அப்படின்னு சொல்ல வராங்க. தோ வந்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. விஜய் பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. எங்கே வந்துட்டிங்களா அப்படின்றாங்க. ஆமாம் காவேரி, அது எப்படி நான் மிஸ் பண்ணுவேன், என்னங்க நீங்கள் இந்த நிலைமையில் போய் வந்திருக்கீங்க, நான் வந்திருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தானே காவேரி. ஆமாங்க சந்தோஷம்தான், இருந்தாலும் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்தால் அதை நான் பார்த்துக்கிறேன் காவேரி, இந்த மூமெண்ட்டை நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது. நான் உனக்கு புருஷன் ஒன்று மட்டும் கிடையாது, என் குழந்தைக்கு அப்பா காவேரி, அதை நான் எப்படி வந்து தட்டி கழிக்க முடியும் சொல்லு அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. அடுத்து வந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க டாக்டர்ஸ். அதுக்கப்புறமா நம்ம காவேரி விஜய் வந்து கூப்பிட்றாங்க டாக்டர். அப்புறம் வந்து அவங்களோட குழந்தைய வந்து விஜயும் காவேரியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து போலீஸ் வந்தோன்னே வந்து பயப்படுறாங்க காவேரி. போலீஸ் வந்துட்டாங்க, ஒரு வேளை உங்களை பார்த்துட்டாங்கன்னு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போகிறாங்க. காவேரி பயப்படாது காவேரி அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டவே கூடாதுங்க, இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்தோடனே தான் மாட்டணும், இல்லைனா உங்களை உள்ளே வச்சுருவாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. பரவாயில்ல காவேரி, நீ கவலைப்படாத, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆறுதல் சொல்கிறாரு. சரிங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வழி அமைச்சு வைக்கிறாங்க காவேரி. கங்காவும் வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி காவேரி வீட்டுக்கு வராங்க. என்னையாச்சு ஆர்டர்லாம் கொடுத்துட்டேம்மா, மளிகை சாமான் வந்துடும் அப்படின்னோடனே, அதுக்காடி இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்ருக்காங்க. குமரன் கங்கா வரதை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை கொஞ்சம் வீக்காக தான் இருக்காளாம் கங்கா, கவனமாக பார்த்துக்க சொன்னாங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கங்கா எப்போவுமே காவேரி நினச்சி கவலைப்பட்டுருக்கா, அதனால தான் இப்படி இருக்கா, சொன்னால் கேட்குறீங்களா, இல்லை பரவாயில்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நல்லா சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். குழந்தை எப்படியா இருந்தது, குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்டா, இப்படியே கவனமாக இருங்க, இல்லைனா வேறு ஏதாவது ஆகிட போகுது அப்படி சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. அம்மா உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து திட்டாரு. டே நான் என்னடா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இதெல்லாம் பார்த்த காவேரி, நம்ம குழந்தைய பற்றி கேட்கல, யாருமே கேட்டால் நம்ம எப்படிலாம் சொல்லலாம்ல அப்படின்றாங்க. உடனே வந்து கங்கா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை நம்ம காவேரி கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. காவேரி வந்து பாருடி குட்டி பாப்பா எப்படி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக காவேரி வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்து வந்து உனக்கும் இந்த மாதிரி நல்லது நடக்கும் காவேரி, கவலைப்படாத அப்படின்றாங்க. அக்கா உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குக்கா, குட்டி பாப்பா இதுதானா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க காவேரி. கங்காவும் ரொம்ப சந்தோஷமாக காட்டிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து டிவியில் வந்து நியூஸ் வருது, இந்த மாதிரி விஜய் பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அதை பார்த்த குமரன் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. இப்போ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கே பாவம் விஜய் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நிவின் கால் பண்ணி, என்னென்ன நியூஸை பார்த்தியா, விஜய் பற்றி என்னென்ன சொல்கிறேன், அது தாண்டா எனக்கு ஒன்றும் புரியல, காவேரி மனசு எவ்வளோ கஷ்டப்படும்ல, ஆனால் ஏதாவது நம்ம செய்யணுன்னு, இப்படியே இருந்தால் எப்படி, என்னடா நம்ம செய்ய முடியும், இங்கே பாருண்ணே, காவேரி மனசு கஷ்டப்படுதுன்னு என்ன காரணம் தெரியுமா, விஜய் இந்த மாதிரி இருக்கிறதால தான், அதனால் விஜயை காப்பாற்றணுன்னா நம்ம 2 பேரும் முயற்சி ஏதாவது பண்ணி தானே ஆகணும். சரிடா என்ன பண்ணலான்ற, நான் விஜய் போய் பார்க்கலான் இருக்கேண்ணா. என்னடா சொல்கிற, விஜய் இருக்கிற இடம் உனக்கு எப்படா தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணா, நான் விஜயை போய் பார்க்குறேன், விஜய்க்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா என்னையும் வந்து மறந்துடாதடா, நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. வந்து விஜயை தேடி அவர் இருக்க இடத்துக்கு வந்து போகிறாரு. போனோன்னு விஜய் வந்து ப்ரோ நீங்கள் அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி தான் சொன்னா, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரி டைமில் நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. நிவின் வந்து இந்த கேஸில் வந்து எப்படி நீங்கள் வந்து தப்பிக்கலான்னு நான் சொல்கிறேங்க அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுருக்காரு. சரிங்க, நிறைய வாட்டி நானும் வந்து தேடி பார்த்துட்டேன், ஆனால் பசுபதி இருக்க இடம் எங்கேனே தெரிய மாட்டேங்குதுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த ஏரியாவில் பசுபதியை நீங்களாம் நினச்சா தேட முடியாது, என் மாமாவுக்கு எங்கெல்லாம் வந்து இடம் இருக்குது அங்கெல்லாம் எப்படி தேடுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம போயிட்டு கண்டிப்பாக அவரை பிடிச்சிடலாம், கஷ்டப்படுறீங்க நான் பார்த்துக்கிறேன், இல்லைங்க நானும் வருவேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னோடனே சரின்றாரு.